இட்ஸ் அ ஸ்மால் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கு இன்னைக்கு இந்த வெப் சீரிஸ பார்த்து முடிக்கிறப்போ வந்து அந்த ஃபீல் தான் வந்துச்சு. அதுவும் மெயினா இந்த கடைசி சீன்ல ஆடிட்டர் போயிட்டு மதுவோட அப்பாவ வந்து மீட் பண்ணுவார் தெரியுமா ஜெயில்ல. என்னடா இது இருக்கிற அந்த கேரக்டர்ஸ்குள்ளாரயே வந்து நெறைய சுத்திக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கேன்ற ஒரு ஃபீலிங் தான். சரி ஓகே வாங்க இந்த வாரம் அந்த 4 எபிசோடையும் ஸ்டார்ட்டிங்ல இருந்து ரிவ்யூ பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அந்த ஜக்கு அண்ட் மது இவங்கள பத்தி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கொஞ்ச நாளாவே பார்த்துட்டு இருக்கிறோம். ஜக்குக்கு அந்த விஷயம் தெரிஞ்சதுல இருந்து மதுவ டோட்டலா அவாய்ட் பண்றாரு. சாதாரணமாலாம் கிடையாதுங்க. ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா அவாய்ட் பண்றாரு. கால் பண்ணா எடுக்க மாட்டாரு. நேர்ல மீட் பண்ணணும்னு அவங்க அத்தனை வாட்டி ஃபோர்ஸ் பண்ணா, ஒரே ஒரு வாட்டி மீட் பண்ணுவாரு. அதுலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மினிட்ஸ் வேணா பேசுவாரு. அதுக்கப்புறம் எனக்கு ஏதோ வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போயிருவாரு. பட் இவர் பண்ண ஒரே ஒரு தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மைய மது கிட்ட சொல்லாம இருந்தது தான். ஏன்னா ஸ்டார்ட்டிங்ல நமக்கே தெரியும் ஜக்குக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருந்தது அப்படிங்கிறது நல்லாவே மதுவுக்கு கன்வே ஆயிருச்சு. பட் இருந்தாலும் மதுவுக்கு இவ்ளோ அவாய்ட் பண்றாருன்றது ஏன் அவங்களுக்கு இவ்ளோ நாள் புரியல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான். இவங்க எந்த கான்ஃபிடன்ஸ்ல நேரா போயிட்டு ஜக்கு கிட்ட அப்பா வந்து உன்ன மீட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி கூப்பிடுறாங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லவ் மேட்டர பத்தி பேசுறதுக்கு அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் நம்ம ஜக்கு வந்து, "என்னது லவ் பண்றேனா? நான் லவ் பண்றேன் நான் எப்ப சொன்னேன்? நான் உன்ன ஒரு நல்ல ஃப்ரெண்டா தானே பார்க்குறேன். உனக்கு இப்படி ஒரு ஃபீலிங் இருக்குன்றது எனக்கு இப்ப தான் தெரியும்." அப்படிங்கிற மாரி அவர் சொல்றாரு. அவரு சைடு எதுவுமே வந்து தப்பா இருக்க மாரி தெரியல. ஏன்னா, அவர் வந்து ஸ்டார்ட்டிங்ல அந்த ஒரு ஃபீல கொஞ்ச நாள் குடுத்திருந்தாலும், அதுக்கப்புறம் ரொம்ப நாளா அவாய்ட் பண்ணிட்டு இருக்காரு. அட்லீஸ்ட் அவர் ஏன் அப்படி பண்றாருன்றதையாவது இவங்க வந்து நோட் பண்ணி கேட்கிற மாரி இருந்தா நல்லாருக்கும். பட் இவங்க இன்னமுமே கான்ஃபிடென்ட்டா அவர் நம்மள லவ் பண்றாரு அப்படின்றது போனது வந்து கொஞ்சம் லாஜிக் இடிக்கிற மாரி இருந்தது. பட் அந்த சீன் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதாவது அவர் வந்து ரொம்ப ஹர்ட்டிங்கா வந்து பேசிருவாரு. மது செம்ம டென்ஷன் ஆகி எந்திரிச்சு கத்திட்டு அங்கருந்து போயிருவாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவரோட கண்ல இருந்து தண்ணி வர மாரி காட்டியிருப்பாங்க. ஸ்டெப் ஃபாதர் பத்தியும் அண்ட் அப்பா ஜெயில்ல இருக்கிறத பத்தியும் வந்து சொன்னதுக்கு அப்புறமா தான் அவன் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான். அண்ட் அந்த ரெஸ்டாரண்ட் சீன் நல்லாருக்கும். அதாவது ஜக்கு வந்து மீனு கிட்ட உட்காந்து பேசிட்டு இருப்பாரு தெரியுமா? அண்ட் இங்கேயுமே வந்து எனக்கு என்ன புரியல அப்படின்னா, இந்த மீனு அப்படிங்கிற கேரக்டர் வந்து ஒரு டிஜே பண்றதுக்காக மீட் பண்ணாங்க. அண்ட் அடுத்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்க. திரும்ப மீட் பண்ணாங்க. பட் இப்ப பார்த்தீங்கன்னா வந்து கேஷுவலாவே அவங்க 2 பேரும் மீட் பண்ணிட்டு இருக்க மாரி காட்டுனாங்க. சோ இது எப்படா ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் தான். சரிப்பா அத விடுவோம். சோ மீனுவ மீட் பண்ணி கேஃபேல பேசிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல மது வந்து கண்ணா பின்னான்னு கத்திட்டு அதுவும் மீனு கிட்ட வந்து, "நீ வந்து பார்த்து இருந்துக்க. இவன் இப்படிதான் வந்து கழட்டி விட்டுருவான்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு போவாங்க. நம்ம ஜக்கு எல்லா உண்மையுமே வந்து மீனு கிட்ட சொல்றாங்க. சோ இப்ப எனக்கு என்னன்னா, மீனு மேல எப்படி இப்படி ஒரு ட்ரஸ்ட்ட வச்சு, இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சென்சிட்டிவான ஒரு விஷயம், வெளியவே சொல்லக்கூடாத ஒரு விஷயத்த டக்குன்னு மீனுட்ட எப்படி ஷேர் பண்ணாரு அப்படிங்கிறது தெரியல. இதுக்கு பதிலா அவர் மதுட்டயே ஷேர் பண்ணியிருக்கலாம். இன்ஃபாக்ட் மீனுவுமே அத தான் சொல்லுவாங்க. "இது நீ மது கிட்ட சொல்லியிருந்தனா அவளே புரிஞ்சுட்டு இருந்திருப்பாளே! இவ்ளோ காம்ப்ளிகேஷன் இல்லையே!" அப்படிங்கிற மாரி. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மீனு வந்து ரொம்பவே ஜக்குவுக்கு கேர் பண்ற மாரி ஆயிரும். ஏன்னா அவர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்கறது. அண்ட் அவர் வந்து அந்த பக்கம் ஃபுல்லா பியர் அடிச்சுட்டு மட்டையாயிட்டாரு அப்படின்னோன, கிளம்பி நேரா ஆஃபீஸ்க்கு வந்து அவர்ட்ட உட்கார்ந்து பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் அவங்க பண்றாங்க. இது மீனு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து மேபி அவங்களுக்கு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிரலாம். இது இன்னும் காம்ப்ளிகேட் தான் ஆக போகுதுன்ற ஃபீலிங் தான். அண்ட் அதே மாரி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆடிட்டர் அப்படிங்கிற கேரக்டர உள்ள கொண்டு வந்துட்டாங்க. வந்து கடை இவ்வளோ மோசமா போயிட்டு இருக்கு. அதனால கடைய எங்ககிட்ட குடுத்துருங்க. நாங்க மண்டபம் கட்டுறோம் அப்படின்னு சொல்றப்போ, நம்ம சண்முகம் ரொம்ப ஸ்ட்ராங்கா அது வந்து சாதாரண பிசினஸ் கிடையாது. அது எனக்கு வந்து ஒரு உறவு மாதிரி. அத அப்படியெல்லாம் என்னால கட் ஆஃப் பண்ண முடியாது அப்படிங்கிற மாரி அவர் சொல்லுவாரு. ஸோ அதெல்லாமே வந்து நல்லா இருந்ததுங்க. ஆக்சுவலா ஒருத்தருக்கு அப்படிதான் ஃபீல் ஆகும். ஏன்னா அது அவங்களோட அடையாளம், அது அவங்களோட ஐடென்டிட்டி அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. ஸோ அத எப்படி அவ்வளோ ஈஸியா வந்து கிவ் அப் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து கரெக்ட்டா சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த இடத்துல நம்ம ஜகு பண்ற வேலை எனக்கே கரெக்ட்டா தப்பான்னு தெரியல. பட் ஒரு பாயிண்ட்ல கண்டிப்பா இது சண்முகம்க்கு ஹெல்ப் ஆகும்னு நெனைக்கிறேன். இவரு நேரா போயிட்டு வந்து மீனோட அம்மா கிட்ட ஹெல்ப் கேட்டு அவங்க ஆளுங்கள அனுப்புறாங்க. பட் அதுவுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடையில இந்த மாரி ஆளுங்க நின்னுட்டு இருக்கப்போ உள்ள கஸ்டமர்ஸ் வரதுக்கே யோசிக்கிற மாரி காமிப்பாங்க. அது ஒரு சின்ன டச்சுனாலும் அதுதான் நடக்கும். அப்படிதான் நடக்கும். ஸோ அவங்க அப்பாவுக்கு வந்து இது சுத்தமா புடிக்கவே இல்ல. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க அப்பா போறப்போ பின்னாடி 2 பேரும் பாடி கார்ட்ஸ் மாரி ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. இவரு ஃபோன வாங்கி அந்த அக்காட்டயே நேரா பேசிட்டு, இந்த மாரி பசங்களெல்லாம் எனக்கு ஃபாலோ பண்ண அனுப்பாதீங்கன்ற மாரி அவரு சொல்லிருவாரு. பட் ஏதோ ஒரு பாயிண்ட்ல இது அவருக்கு வந்து ஹெல்ப் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வருது. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சித்தார்த் அண்ட் ஹரிணி, அதாவது அந்த சைடு அவங்க வீடு எடுக்குறாங்க. கிரிஜாக்கு ஆப்போசிட்ல அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த வீட எடுத்துட்டு இவரு வந்து கிரிஜாட்ட பேசணும் அப்படின்ட்டு போற அந்த சீன் நல்லாருக்கும். ஏன்னா அவங்க கதவ ஓப்பன் பண்ணிட்டு என்னப்பா அப்படின்னு கேட்கிறப்போ, இல்ல நான் ஆப்போசிட் வீடுக்கு புதுசா வந்திருக்கேன். எனக்கு வந்து பால் காய்ச்சணும் அப்படின்னு சொன்னோனே, அப்படியா ஏதாவது வேணுமா? அப்படிங்கிற மாரி அவங்க கேட்பாங்க. ஸோ இவரு பார்த்தீங்கன்னா எப்படியாவது அவங்களோட ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ட்ரை பண்றாரு. பட் அவங்க அதுல இன்ட்ரெஸ்டடாவே இல்ல. பட் அதுக்கேத்த மாரி பார்த்தீங்கன்னா, இந்த சிலிண்டர் டெலிவரி சீன் இருக்கும் தெரியுமா? ஸோ இவங்க வீட்ல இருக்க மாட்டாங்க. அதனால சித்தார்த் வாங்கி வச்சுருவாரு. அதுக்கப்புறமா அத கொண்டு போய் அவங்க வீட்ல வச்சுட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல சண்முகம் இருப்பாரு. அந்த சீனு, அந்த மியூசிக்கு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஏன்னா நம்ம சித்தார்த் அப்படியே நடந்து போயிட்டு கொஞ்சம் திரும்பி சண்முகம பார்த்துட்டு போவாரு. இந்த சைடு நம்ம சண்முகமுக்கு பார்த்தீங்கன்னா, அது சஸ்பீஷியஸா வந்து அவர் வந்து பார்த்துட்டு இருப்பாரு. அண்ட் அதே மாரி சித்தார்த்தோட வீட்ல அவரோட அப்பாவுமே பார்த்தீங்கன்னா, ஓப்பனா சொல்லியிருப்பாரு. இந்த மாரி அந்த பொண்ணு பிரச்சனைலாம் அந்த பொண்ணோட அப்பா தான் பிரச்சனை. அவருக்கு இன்னொரு லேடியோட கான்டாக்ட் இருக்கு. இது என்னால ஒத்துக்க முடியாது அப்படிங்கிற மாரி அவர் ஓப்பனா சொல்றப்போ, நம்ம சித்தார்த்துக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே.
தெரியுமே, அப்பா பண்ண தப்புக்கு பொண்ணு என்ன பண்ணுவா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அது ரொம்ப வேலிடான பாயிண்ட்டுங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சித்தார்த்தோட அம்மா சொல்றது ரொம்ப நல்லா இருக்கும். பரவாயில்லடா நீ ரொம்ப லக்கி, அந்த பொண்ணு வந்துட்டு எல்லா உண்மையும் சொல்லிருச்சா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா ரொம்ப பிராக்டிகலான ஒரு பர்சனா வந்து காட்டியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணது இந்த ஜெயஸ்ரீ அண்ட் பிரியன். அதாவது இப்படி போயிட்டு இருக்க ஸ்டோரியில கொஞ்சம் நல்லா பிளசண்டா அப்படி இருந்த சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களது தான். நம்ம ஜெயஸ்ரீ வந்து அந்த கல்யாணம் பண்ணிக்கன்னு மாப்பிள பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? அதுலேருந்து எஸ்கேப் ஆகுறதுக்காக பிரியனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லி ஃபோட்டோவ காட்டிடுறாங்க. ஆனா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா எதேர்ச்சியா நெக்ஸ்ட் டே ஹாஸ்பிட்டல் போறப்போ பிரியனை மீட் பண்ணிடுறாங்க. சும்மா இல்லாம இவங்க போயிட்டு பொண்ணு எல்லாத்தையும் சொன்னாப்பா. இந்த மாதிரி அவ வந்து இவ்வளோ தூரம் பண்ணதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. நம்ம பிரியனுக்கு தான் தெரியாது இல்லையா ஜெயஸ்ரீ இப்படி சொல்லியிருக்காங்கன்னு. இவரு வந்து அவரோட ஃப்ரெண்ட பார்க்க சொன்னாரு தெரியுமா? அத பத்தி பேசுறாங்கன்னு நினைச்சுட்டு இவரும் பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா ஆமாங்க நானும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். அவங்க ஒத்துக்க மாட்றாங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குன்னு சொல்லி அந்த கான்வர்சேஷன் 2 பேருமே நான் சிங்க்ல பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அது சிங்க் ஆயிரும். ஸோ இது நல்லாருக்கும். அண்ட் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா கடைசியா அவர்ட்ட நம்பரும் வாங்கிட்டு போயிருவாங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்து அவர் ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜெயஸ்ரீட்ட கேட்கிறப்போ, அந்த ரெஸ்டாரண்ட் சீன் செம ஃபன்னா இருக்குங்க. அவங்க வந்து நான் இந்த மாரி அம்மாட்ட சொல்ட்டேன்னு சொல்றப்போ, இவரு பயங்கரமா விழுந்து விழுந்து சிரிக்கிறது. அண்ட் அதுக்கப்புறம் அவரு ஒரு கேள்வி வேற கேட்பாரு. "அது ஏங்க அது? நான் உங்கள லவ் பண்ணி நீங்க என்ன வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க லவ் பண்ணி நான் உங்கள வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டிருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே?" அப்படிங்கிற மாரி அவரு கேட்டது. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள இருக்க அந்த பாண்டிங் வந்து அவ்ளோ அழகா இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கே அந்த ஃபீலிங்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தா, இப்போ ஆல்மோஸ்ட் ஃபேமிலி இன்வால்வ் ஆயிருச்சு. இந்த சிஸ்டரோட ஹஸ்பண்ட் கேரக்டர எந்த கேட்டகரியில போடுறதுன்னே எனக்கு தெரியல. எதுக்குமே வந்து அவங்க சிஸ்டருக்கு ஹெல்ப் பண்றதாவே இல்ல. எப்படியாவது பிரியனே பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாரி அவர் பண்றது, இவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் தான் இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வாரம் வந்து 4 எபிசோட்ல முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜக்கு வந்து இந்த விஷயத்த கொண்டு போய் மது கிட்ட சொல்லணுமா? இல்ல இப்படி சொல்லாமலே அவர் வந்து இழுத்துட்டு போகணுமா? அப்படிங்கிறது உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்க மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.